வணக்கம் உறவுகளே, வாங்க இன்றைக்கி நம்ம மணல் கடிகாரம் கிச்சனில் அடிக்கிற வெயிலுக்கு நல்ல குளு குளுன்னு சில்லுன்னு ஐஸ்கிரீம் தாங்க செய்ய போகிறோம். இந்த ஐஸ்கிரீம் செய்கிறது ரொம்பவும் ஈஸிங்க. 3/4 லிட்டர் பால் இருந்தால் போதும், ஒரு ஃபேமிலிக்கு ஐஸ்கிரீம் செஞ்சிடலாம். வாங்க இந்த ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு அடிகனமான பாத்திரத்தில் 1/2 லிட்டர் பால் சேர்த்துக்கலாம். நான் இந்த கப்பில் அளந்து எடுக்கிறேங்க. இந்த கப்போட அளவு 125 மில்லி. இப்போ 1/2 லிட்டர் பால் சேர்த்தாச்சு. பால் நல்லா சூடாகி வரட்டும். இப்போ பாலில் தண்ணி எதுவும் சேர்க்கலைல்ல, அதனால் லேசாக கலந்து விட்டுக்கலாம், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ நம்ம ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம பால் எடுத்த அதே கப்பில் 2 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்த சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரும் வர விஸ்கு வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஒரு பாத்திரத்தில் 4 டீஸ்பூன் கஸ்டர்ட் பவுட்ரு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம பால் எடுத்த அதே கப்பில் இது கூடவே 1 கப்பு பாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கூடவே 4 டீஸ்பூன் பால் பவுடரும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் விஸ்கு வச்சு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா கரைச்சி எடுத்தாச்சு. இப்போ பால் நல்லா லேசாக கொதிச்சிட்ருக்கு. இது கூடவே இந்த கரைச்சி எடுத்த இந்த கஸ்டர்ட் பால் பவுட்ரு மிக்ஸை இதில் சேர்த்துட்டு கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதெல்லாம் செய்யும்போது ஸ்டவ்வு குறைச்சி வச்சு செய்யுங்க, ஏன்னா அடியில் கரிஞ்சு போகக்கூடாது. இங்கே பாருங்கள், இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடும்போது நல்லா ஒரு க்ரீமி பதத்துக்கு வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி வரும் வர நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த மிக்ஸு ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம காய்ச்சி எடுத்து வச்ச இந்த கஸ்டர்ட் மிக்ஸை வேறொரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ இந்த பாத்திரத்தில் சேர்த்ததும் இது ஒரு கொஞ்ச நேரம் லேசாக சூடு ஆறினதும் எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடலாம். அது அப்படியே இருக்கட்டும். இப்போ வேறொரு பவுலில் நம்ம பால் எடுத்த அதே கப்பில் 4 கப்பு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம். சேர்த்ததும் இப்போ ஒரு ஹேண்ட் மிக்சர் வச்சு இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட ஹேண்ட் மிக்சர் இல்லைனாலும் பரவாயில்லைங்க, விஸ்கு வச்சு நல்லா வேகமாக அடித்து கொடுங்க. நல்லா சாஃப்டாக வந்துடும். இது சாஃப்டாக வரணுன்றதுக்காக தாங்க இந்த மாதிரி பீட் பண்ணி எடுக்கிறோம். இப்போ நான் ஒரு 10 நிமிஷம் போல் அடித்து எடுத்தேன். நல்லா சாஃப்டாக வந்துருச்சு. இப்போ இந்த 10 நிமிஷத்தில் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்ச இந்த மிக்ஸை எடுத்து பார்க்கலாம். இது கொஞ்சம் நல்லா திக்காக இருக்குது பாருங்கள். இது ஒரு முறை இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து கொடுத்துட்டு இந்த மாதிரி நம்ம அடித்து வச்சுருக்கோம்ல இந்த ஃப்ரெஷ் க்ரீமில் இந்த மிக்ஸை சேர்த்துக்கலாம். இது பார்க்கும் போது ஜெல்லி மாதிரி தாங்க இருக்கும், ஆனால் நம்ம திரும்பவும் பீட் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி எடுக்கும் போது நல்லா சாஃப்டாகிடும். விஸ்கு வச்சு கூட நல்லா வேகமாக அடித்து விட்டோம்னா நல்லா சாஃப்டாக வந்துடுங்க. என்ன கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளோதான். பாருங்கள், இதெல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா சாஃப்டாக வந்துருச்சு. அவ்வளோதான். இது கூடவே நான் கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துருக்கேங்க. இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ அதையும் சேர்த்துட்டு எல்லாம் ஒன்று சேர்ந்து வர மாதிரி நல்லா அடித்து எடுத்துக்கலாம். நான் கலருக்காக வீடியோக்காக ஃபுட் கலர் சேர்த்துருக்கேங்க. உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ எல்லாம் அடித்து எடுத்தாச்சு. ஒரு முறை எல்லாம் இந்த மிக்ஸையும் ஒன்று சேர்த்து வச்சுட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் எந்த பாத்திரத்தில் ஊற்றி வைக்க போகிறோமோ அந்த பாத்திரத்தில் இது ஊற்றி வச்சிடலாம். நான் சாதாரண ஒரு பிளாஸ்டிக் டப்பா தாங்க எடுத்திருக்கேன். நீங்கள் கண்ணாடி பவுலாக இருந்தாலும் பரவாயில்லை, ஸ்டீல் பாத்திரமாக இருந்தாலும் பரவாயில்லை. இதே மாதிரி ஊற்றி வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி பபுள்ஸ்லாம் இல்லாமல் நல்லா சமப்படுத்திக்கோங்க. ஒரு முறை டேப் பண்ணி கொடுத்துட்டு நல்லா சமப்படுத்திட்டு இந்த மாதிரி மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒருவேளை உங்களுக்கு இருக்க பாத்திரத்துக்கு மூடி இல்லைன்னா அலுமினியம் ஃபாயில் போட்டு மூடி வச்சுருங்க. மூடி 6 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. 6 மணி நேரம் வெயிட் பண்ணலாம். 6 மணி நேரம் கழித்து பார்க்குறேங்க. எவ்வளோ சூப்பராக தயாரிச்சு பாருங்கள். 6 மணி நேரம் கழித்து நான் வெளியில் வெளியில் எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி கத்தி வச்சு ஓரங்களில் லேசாக கீறி விடுறேன். நீங்கள் மெதுவாக எடுக்கணுன்னா கூட ஒரு 5 நிமிஷம் வெளியில் வச்சுட்டு எடுத்திங்கன்னா தானாகவே வெளியில் வந்துடுங்க ஐஸ்கிரீம் டப்பாவை விட்டு. இப்போ இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் கவுத்தி வச்சுட்டு லேசாக ஒரு 2-3 முறை தட்டி கொடுத்தாலே போதும். எவ்வளோ அழகாக பாக்ஸை விட்டு ஐஸ்கிரீம் வெளியில் விழுந்துடுச்சு பாருங்கள்.
எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல, சாப்பிடவும் அவ்வளோ சுவையாக இருக்குங்க. இப்போ நம்ம கட் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நான் அலங்காரத்துக்காக பிஸ்தா பருப்பு கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துருக்கேங்க. நீங்கள் முந்திரியோ பாதாமோ உங்களுக்கு விருப்பப்பட்ட நட்ஸை சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வெயில் காலத்துக்கு ஏற்ற ஐஸ்கிரீம் குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும்ல. நீங்களும் ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவிங்க. வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.